உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோடு நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இப்பெல்லாம் மாடிகள் ஏறணும்னு வைங்களேன், முந்தையெல்லாம் மூச்சு முட்ட கால் வலிக்க நாம் எல்லாரும் படியில் ஏறி போயிட்டு இருந்த காலம் ஒன்று உண்டு. இப்போ என்னாச்சு, வீட்டுக்குள்ளேயே கூட லிஃப்ட் வச்சுக்கிறோம். அதை தவிர வெளியில் இருக்கக்கூடிய மால், தியேட்டர், இந்த மாதிரியான இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரியான இடங்கள்லாம் எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது இருக்குது. விமான நிலையத்துலேயும் எஸ்கலேட்டர் இருக்குது, படி இருக்குது, லிஃப்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அப்புறம் கட்டடம் கட்டுவாங்கல்ல, சாரம்லாம் கட்டி, அவங்க மேலே ஏறணும் அப்படின்னா கயிறை வைத்து சாரம் கட்டி அதில் ஒரு இரும்பு தகடை வைத்து அதில் ஏறி உட்காந்துக்கிட்டு மேலே போகிறது, கீழே வர்றது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியாக மேலே ஏறுவதற்கு படிகள் இருக்குது, எஸ்கலேட்டர் இருக்குது, லிஃப்ட் இருக்குது. இந்த மாதிரி சாரம் கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் வளர்ந்தாச்சு. சரி, இப்படி மேலே ஏறிடுறோம், மலை மேலே ஏறிடுறோன்னு வைங்க. மலை மேலே கூட போகிறதுக்கு பாதை இருக்கும், படிகள் இருக்கும். அப்படி இல்லாத இடத்துல கம்பை ஊனி எல்லாரும் மேலே போயிடுறோம். மேலே போயாச்சு, சரி. கீழே இறங்கி வர்றதுக்கு திரும்ப பார்த்தா, கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த படியே இல்லை. மேலே ஏறுறதுக்கு மட்டும்தான் படி இருக்குது, கீழே இறங்குறதுக்கான படியே இல்லை. அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ நமக்கு ஒரு சிந்தனை தோணும், ஏன்பா மேலே ஏறி வந்த படியிலே கீழே இறங்கலாம்ல அப்படின்னு. இது நமக்கு இயல்பாக வருகின்ற ஒரு சிந்தனை. சாதாரணர்களாகிய நமக்கே இந்த தெளிவு இருக்குன்னா வள்ளல் பிரானுக்கு இல்லாமல் போயிடுச்சா? அவர் பாடுகின்ற ஒரு பாடலில், என்ன நீ மேலே ஏற்றி விட்டுருக்க, ஆனால் கீழே இறங்கிறதுக்கு படியை காணுமே அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாடலை முதல்ல பார்த்துடலாம், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை அவதானிக்கலாம். சரியா? ஏறா நிலையில் விரைந்து இங்கு என்னை ஏற்றியே, இறங்கும் படிகள் முழுதும் எடுத்தாய் போற்றியே, மாறா கருணை என்மேல் வைக்க வந்து என்னையோ மதியிலேன், நின் அருட்கு செய்த தவம்தான் முன்னேயோ. எவ்வளோ அழகான ஒரு பாடல் பாருங்க. அவ்வளோ வேகமாக வந்து விரைந்து என்ன மேலே ஏற்றி விட்டுட்ட, ஆனால் கீழே இறங்காத மாதிரி, கீழே இறக்கி விடாத மாதிரி, நானே இறங்கி போகாத மாதிரி படியை எடுத்துட்டியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக படியை எடுத்திருப்ப அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். வள்ளல் பிரான்ட்ட நாம் வியக்க வேண்டியது, கொண்டாட வேண்டியது எல்லாமே என்னன்னா, மூன்றாம் மனிதர் மூலமாக அவர் பேசுவதில்லை. தன் மனசிடமோ, தன் மனசுக்குள் இருக்கக்கூடிய இறையிடமோ, அல்லது தான் இறையாக உணர்கின்ற அந்த தத்துவத்திடமோ, அந்த சக்தியிடமோ நேரடியாக பேசுகிறார். அதுதான் நம்ம உணர வேண்டிய ஒரு விஷயம். அம்மா கிட்ட பேசுறதுக்கு நாம் மூணாவது மனுஷரையாக கொண்டு வருவோம், அப்பா கிட்ட பேசுறதுக்கு நம்ம மூணாவது மனுஷரையாக கூட்டிகிட்டு வருவோம். நம்முடைய கணவன்கிட்டேயோ, நம்முடைய மனைவி கிட்டேயோ, நம்முடைய குழந்தைகள்கிட்டையோ பேசுறதுக்கு நம்ம மூணாவது மனுஷங்களை கூட்டிகிட்டு வருவோமா? அப்படி என்றால் இறை என்பது இவர்களையெல்லாம் விட உயர்ந்த ஒரு தத்துவம்னு நாம் நினச்சோன்னா நமக்கு இன்னமும் அந்த இறை என்கின்ற உணர்வு கூட, இறை என்கின்ற தத்துவத்தின் கூட இன்டிமசி அதிகமாக இருக்கணும். நெருக்கம், மனசின் உருக்கம், அப்படி ஒன்றோட ஒன்று ரெண்டு உள்ளங்கையும் ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு உணர்வில் நாம் இருக்க வேண்டுமே தவிர, நம்முடைய உள்ளங்கையை மூன்றாவது மனிதரிடம் காட்டி அவர் மூலமாக இன்னொரு இறையிடம் பேசுவதுங்கிறது தேவையில்லை என்கின்ற அந்த உணர்வை நமக்கு முற்றிலுமாக வள்ளல் பிரான் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பாடலும் அப்படித்தாங்க. விரைந்து ஏன் ஏற்றினது அந்த இறை என்கின்ற உணர்வு அப்படிங்கிற கேள்வியை இந்த பாடல் வரிகளுக்குள் நாம் தேடி பார்க்கலாம். திரும்ப பாருங்க வள்ளலார் வார்த்தைகளை. ஏறா நிலையில் விரைந்து இங்கு என்னை ஏற்றியே, இறங்கும் படிகள் முழுதும் எடுத்தாய் போற்றியே. ஏறாத நிலை அப்படிங்கிறாரு. ஏன்னா அதுவரைக்கும் இறை என்கின்ற உணர்வை சிலைகளாக உணர்ந்திருக்கிறார்கள், வடிவங்களாக உணர்ந்திருக்கிறார்கள், புராணங்களாக உணர்ந்திருக்கிறார்கள், இதிகாசங்களாக உணர்ந்திருக்கிறார்கள், இதிகாச கதாபாத்திரங்களை தெய்வங்களாக உணர்ந்திருக்கிறார்களே தவிர அன்பு, கருணை, காருண்யம், ஜீவகாருண்யம் என்கின்ற உணர்வுகளை இறையாக உணர்ந்ததில்லை இந்த சமூகம். வள்ளல் பிரான் தான் முதல் சித்தர் உணர்வை இறையாக உணர்ந்தது.
அதுவும் என்ன உணர்வு? மற்றவர்கள் மீது, மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒற்றை உணர்வு தான் இறை உணர்வு என்ற அந்த நிலையை உருவாக்கியது நம்முடைய வள்ளல் பிரான் தான். அந்த நிலை என்பது இதுவரைக்கும் சமூகம் ஏறாத நிலை. அதனால்தான் ஏறா நிலையில் என்று ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் யாருமே அந்த ஜீவகாருண்யம் என்ற நிலைக்கு வந்து சேரவில்லை. ஜீவகாருண்யம்தான் இறை என்கின்ற அந்த நிலைக்கும் வந்து சேரவில்லை. அந்த நிலையில் என்னை விரைந்து விரைந்து இங்கு என்னை ஏற்றிய அப்படிங்கிற. ஏன் விரைந்து விரைந்து? ஒரு 30 ஆண்டுகள் வரைக்கும் வள்ளல் பிரான் நம்மை போன்ற ஒரு சாமானியராக அலைக்கழித்தலோடு தான் வாழ்ந்திருக்கிறார், அலைச்சலோடு தான் வாழ்ந்திருக்கிறார், தேடலோடு தான் வாழ்ந்திருக்கிறார், பயணத்தின் பார்ப்பட்டு தான் வாழ்ந்திருக்கிறார். இதுவா அதுவா, இந்த திசையா அந்த திசையா, எது எனக்கானது என்கின்ற அந்த தேடல், அந்த பயணம், அந்த பரிதவிப்பு எல்லாமுமாக வாழ்ந்திருக்கிறார். அப்புறம் அவர் வாழ்ந்தது வெறுமே 51 வருஷம்தான். அப்படின்னா 21 ஆண்டுகள் மட்டும்தான் அவர் தன்னை உணர்ந்த நிலையில் இருந்திருக்கிறார். அதனால் 21 வருஷத்துக்குள்ள விரைந்து 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 அவர் தன்னை கண்டடைந்திருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற, வாக்கு மூலம் சொல்லுகின்ற ஒரு பாடல் தான் இந்த பாடல். அதனால் விரைந்து விரைந்துன்னா 20 வருஷத்துக்குள்ள தன்னை உணர்ந்து சமூகத்துக்கான சேதியையும் சொல்கின்ற ஒரு தத்துவத்தை சொல்கின்றவராக அவர் உயர்ந்திருக்கிறார். அதுவும் இதுவரைக்கும் யாரும் ஏறாத நிலையிலிருந்து சொல்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, அப்படி ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் என்னங்கிறத சொல்கிறார் பாருங்க. ஏறா நிலையில் விரைந்து விரைந்து இங்கு என்னை ஏற்றியே, இறங்காது இறங்கும் படிகள் முழுதும் எடுத்தாய் போற்றியே. ஏன் இறங்க வேண்டான்னு முடிவு பண்ணி அந்த படிகளை எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னா, கீழே இறங்குதல் என்பது டீக்ரடேஷன், டிட்டீரியரேஷன். மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துதல் என்ற உயர்நிலையிலிருந்து கீழே இறங்குதல் என்றால் அன்பை மறத்தல் என்கின்ற நிலை, ஜீவகாருண்யத்தை மறத்தல் என்கின்ற நிலை, இரக்கத்தை இல்லாமலாக்குதல் என்கின்ற நிலை, மற்றவர்கள் மீது பேரன்பை பொழியாதிருத்தல் என்கின்ற நிலை. அது மனித கூட்டத்துக்கான நிலை இல்லை. அது அரக்கத்தன்மையுள்ள நிலை, அது இரக்கமற்றவர்களின் நிலை, மனிதம் உள்ளவர்கள் செய்கின்ற நிலை அல்ல என்கின்றதால் அந்த கீழே இறங்குகின்ற படிகள் முழுதையும் எடுத்தாயிற்று என்று சொல்கிறார். அங்கேருந்து வேற என்ன சொல்லி கொண்டு போறார் பாருங்க. மாறா கருணை என்மேல் வைக்க வந்தது என்னையோ. இதுதான் மிக முக்கியம். மாறா கருணை, கீழே படிகள் இல்லை என்பது இறை என்ன சொல்லி இருக்கிறது? அவரிடம் நீ அங்கேயே இரு, அதுதான் மனிதத்தின் அடையாளம். நீ அங்கேயே இரு, அதுதான் இரக்கத்தின் உச்ச நிலை. நீ அங்கேயே இரு, அதுதான் ஜீவகாருண்யத்தின் உச்ச நிலை. அது ஒன்றுதான் மனித கூட்டத்தின் அடையாளம். அது ஒன்றுதான் மனிதனாக இருக்க தகுதியான ஒரு உணர்வு என்கின்ற அந்த நிலை, மாறா நிலையை உணர்த்தி இருக்கிறது என்பதுதான் இந்த பாடல் மூலமாக நமக்கு வள்ளல் பிரான் உணர்த்தி காட்டுவது. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. மாறா கருணை என்மேல் வைக்க வந்ததென்னையோ, மதியிலே நின் அருட்கு செய்த தவம்தான் முன்னேயோ. எனக்கு அது வரைக்கும், என்னுடைய 30வது வயது வரைக்கும் நான் மதியிலேனாக இருந்தேன், எனக்கான புரிதல் இல்லாதவனாக இருந்தேன், எனக்கான தெளிவு இல்லாதவனாக இருந்தேன். அதற்கு அப்புறம்தான் நீ விரைந்து 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 என்னை உன்னுடைய கருணையின் மூலமாக இவ்வளவு உச்சத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறாய் என்று மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை சொல்லுகின்ற ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் சாங், போயம் என்பதாக வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். நம்முடைய ஆட்டோபயோகிராஃபி எழுத சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? சாப்பிட்டோம், தூங்கினோம், எழுந்தோம், வேலைக்கு போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், டிவி பார்த்தோம், மொபைல் பார்த்தோம், தூங்கினோம். இது ஒன்று தான் நம்முடைய 60 ஆண்டு வாழ்க்கையில் நிரம்பி இருக்கும். அப்படி இல்லாமல் மிக அற்புதமான அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பிரானின் வாழ்க்கையை நாம் சிறிது யோசித்தால் நாமும் அப்படி வாழ்வதற்கான முதல் அகரத்தை எழுத துவங்கலாம். இன்றைக்கே அகரத்தை எழுத துவங்குவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.